Hello friends, இப்போ நமக்கு வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்கள ஐஸ்கிரீம் குல்ஃபின்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நமக்கு கடையில் வாங்கி தர ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால இப்போ நம்ம வீட்லயே குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பால், சர்க்கரை, ஏலக்காய், அதுக்கப்புறம் நட்ஸ். நான் இங்கே வந்து பாதாம் மட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் எடுத்துக்கங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தண்ணி ஊற்றாம பால் வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலாக வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் பொங்குனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. சைடில் நமக்கு வந்து ஆடை கட்டும். ஆடை கட்டுனா அதை எடுத்து வெளியே போட்டுற வேணாம். அதையும் கூடவே சேர்த்து அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. நமக்கு வந்து 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டராக குறையிற வரைக்கும் இந்த மாதிரி காய்ச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் வந்து இப்போ நான் பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வரும். சுகர் கூடவே வந்துட்டு ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் அதை ரெஃபர் பண்ணிக்கங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கணும். பால் வந்து ஒரு திக்னஸ் வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நமக்கு அந்த பால் வந்து கொஞ்சம் குறையறக்கு வந்துட்டு 15 மினிட்ஸாவது ஆகும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ நமக்கு அந்த பால் வந்து ஒரு 15 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கொஞ்சம் வந்து நமக்கு வந்து திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸை வந்து மிக்சியில் போட்டு 1-2 அடிச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பால் கூட நம்ம ஆல்ரெடி ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த நட்ஸும் இது கூட சேர்த்து நல்லா வேகும்போது நமக்கு அந்த குல்ஃபி டேஸ்ட்டு செமையாக வந்துடும். இதே மாதிரி கொஞ்சம் நல்லா பால் திக்காக வரைக்கும் நீங்கள் காய்ச்சிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், நமக்கு பால் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு திக்னஸ் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஆற வச்சிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து மோல்டில் ஊற்றி வந்துட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் நல்லா ஆறிடுச்சு. இந்த குல்ஃபி பால் வந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து டம்ளரில் வந்து ஊற்றிக்க போகிறோம். உங்கள்கிட்ட மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு அதில் இந்த மிக்சரை வந்து ஊற்றி வச்சுருங்க. நான் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கு குத்துறோம் இல்லையா, அது வந்து நம்ம கரெக்டாக அசையாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பேப்பர் போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக் எல்லாத்துக்கும் நான் வந்து குத்திட்டேன். இப்போ வந்து இதை வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கோங்க. 8 to 10 ஹவர்ஸ் இது வந்து ஃப்ரீஸ் ஆகட்டும். பாருங்கள், நான் ஒரு 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து குல்ஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு நல்லா வந்து குல்ஃபி தயாராகிடுச்சு. பாருங்கள், நான் டம்ளரில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஐஸ் ஆனதுனால இதில் டம்ளர்லேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு நம்ம டம்ளரை வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கூட தேவையில்லை, டிப் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு வந்து குல்ஃபி அழகாக அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். நமக்கு தண்ணிக்குள்ளே டிப் பண்ணினதும் நமக்கு வந்து அப்படியே அந்த குல்ஃபி வந்து இந்த டம்ளர்லேருந்து தனியாக எடுக்க வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத தவிர்த்துருங்க. இது செய்யறதுக்கு வந்து டைம் எடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக நம்மளே செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.